ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தேதியூரில் உள்ள ஃபேமஸான பைரவர் கோயிலை பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு சிவன் கோவில். இந்த கோவிலை தேதியூரில் பெரிய கோவில்னு சொல்லுவா. இந்த கோவில் சிவனோட பேர் பிரத்யக்ஷ பரமேஸ்வரர், அம்பாலோட பேர் கனகாம்பிகா. நிறைய பேருக்கு இந்த கோயிலில் உள்ள காலபைரவர் குலதெய்வமாக இருப்பார். வருஷா வருஷம் அவள் அஷ்டமி தினத்தில் அபிஷேகம் பண்ணுவாள். ரொம்ப சக்தி வாய்ந்த காலபைரவர் கோயில் இது. போன மாதம்தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆச்சு. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில். விநாயகர், முருகன், சனீஸ்வர பகவான், சூரிய பகவான், தட்சிணாமூர்த்தி எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. இந்த கோயிலை பிரதர்ஷனம் பண்ணி வரும்போது யாகசாலை பூஜை நடந்த இடம்லாமும் இந்த வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு நீங்களும் தேதியூர் விசிட் பண்ணிங்கன்னா இந்த காலபைரவர் கோவிலை மறக்காமல் விசிட் பண்ணுங்க. இந்த சிவாச்சாரியாரோட ஃபோன் நம்பரும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுறதுன்னா அவருக்கு கால் பண்ணி முதல்லையே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைப்பார். நீங்கள் அழகாக சுவாமியை தரிசனம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு போகலாம். நான் தேதியூரில் பிறந்து வளர்ந்ததுனால இங்கே உள்ள இந்த பெரிய கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், அதாவது அந்த கோயிலை மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லுவோம், இந்த கோவிலை பெரிய கோவில்னு சொல்லுவோம். அப்புறம் வாசலில் உள்ள பிள்ளையார் கோயில், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆத்தங்கரை கோயில்னு சொல்கிறது ஒரு முருகன் கோவில், அதுவும் ஒரு சிவன் கோவில் தான். ஸோ 3 சிவன் கோவில் இங்கே தேதியூரில் இருக்குது. 3 சிவன் கோயிலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பெரிய கோவில் நம்ம தேதியூரில் நிறைய பேருக்கு வயல்லாம் இருக்கும், அந்த வயலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல தான் ராவணனோட தேர் தகைஞ்சு போச்சான். அதனால தான் இந்த ஊருக்கு தேர் தகையூர்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாள். தேரோட அச்சு முறிஞ்சு அது பூமிக்குள்ளே புதையுண்டதுனால இந்த ஊருக்கு தேதியூர்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாள். நீங்களும் இந்த கோயிலை மறக்காமல் விசிட் பண்ணுங்க.